சகோதரா, தாக்குங்க! சாக்குற ஆளுகளை யாரையும் உயிரோட விடாதீங்க. டிராகன்களின் ராஜா, நீ தோத்து போயிட்ட. நான் திரும்ப தாக்குனா உன்னோட மிச்ச உயிரும் போயிடும். உன்னால உயிர் பிழைக்க முடியாது. டிராகன்களின் ராஜா அவர்களே, உங்ககிட்ட 300 திறமையான வீரர்கள் இருந்தோம், மந்திர சக்திகள் இருந்தோம், நீங்க தோத்து போயிட்டீங்களே. சாக்ராக்கு சொந்தமான அந்த புனித நூலை எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். உங்களை கொல்றதுல எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. புனித நூலை மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா உங்களையும் உங்க வீரர்களையும் நான் உயிரோட விடுறேன். மரியாதையா அந்த புனித நூல் எங்க இருக்குன்னு சொல்லிடுங்க. அப்போ செத்துப்போ. ஆனா வேடிக்கைய பாத்தியா? இனிமே டியானியோ மலையில டிராகன்களே இருக்காது. டிராகன் வம்சமே அழிய போகுது. அவங்க நம்ம ராஜாவை கொண்டுட்டாங்க. உங்க எல்லாரையும் கொல்லாம விட மாட்டேன்டா. ஏமி! இளவரசே, என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் ஏமிக்கு காயம் பட்டுருச்சு. இல்ல, இது எல்லாமே என்னுடைய தப்பு தான். சகோதரர்களே, என்ன மன்னிச்சிருங்க. டிராகன் வீரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே வராங்க. கண்டிப்பா இந்த போர்ல நம்ம வெற்றி அடைய தான் போறோம். இளவரசே, என்ன கீழே இறக்கி விடுங்க. அவங்க கூட நான் சண்டை போடுறேன். சண்டை போட இது சரியான நேரம் இல்லை. நாம இங்கிருந்து வேகமா தப்பிக்கணும். என்னோட சகோதரனை கொண்ட உன்னை சும்மா விட மாட்டேன். அவனோட சக்தியை பாத்தியா? அவன் கையால நம்ம செத்து போயிருப்போம். அவனை தப்பிக்க விடாதீங்க, பிடிங்க. என் பார்வையிலிருந்து நீ தப்பிக்க முடியாது. என்ன ஆச்சரியம்! தளபதி அம்பு விட்டும் அவனால பறக்க முடியுது. டிராகனோட சக்தி என்ன வியக்க வைக்குது. தளபதி, நம்ம ஆட்கள் அனுப்பி அவங்கள பின்தொடர சொல்லட்டுமா? தேவையில்லை. நாம விட்ட அம்பு அவன் எலும்புகளை மோசமான முறையில காயப்படுத்தி இருக்கும். போக போக அந்த காயம் அதிகமாயிட்டே தான் போகும். ஒருவேளை அவன் டிராகன் உருவத்திலேயே இருந்தா கண்டிப்பா அவன் செத்துருவான். புனித நூல் இந்த டியானியோ மலையில தான் இருக்கு. ஒரு இடம் விடாம தேடுங்க.
எமி 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 ஏ எமி கண்ணை திறந்து பாரு. ஜாக்சன், சத்தம் போடாத. இளவரசி, ஏமி கண்ணை திறந்து பார்க்க மாட்டா. கொஞ்சம் சீக்கிரம் வந்து பாருங்க. ஏமிக்கு ஒன்றாகாது, பயப்படாத. மயக்கத்தில் தான் இருக்கா. அவ உடல் முழுவதும் மந்திர சக்தி நிறைஞ்சது. என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஏமி டிராகன் குலத்தை சேர்ந்தவ இல்லை. நான் உனக்கு ஏமியோட உண்மையான உருவத்தை காட்டுறேன். எதுவும் கிடைக்கலையா? ஆமா, நாங்க தியானியோ மலை முழுக்க தேடிட்டோம். அந்த புனித நூல் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். டிராகன் மனிதர்கள் மாயாஜாலத்துல கைத்திருந்தவங்க புனித நூலை வேற இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த புனித நூல் இங்க ரொம்ப நாளாவே இல்லனா? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த புனித நூல் இங்க இல்லைன்னா அப்போ எதுக்கு டிராகன் ராஜா அவரோட உயிரையும் அவரோட மக்கள் உயிரையும் பணைய வைக்கணும்? 16 வருஷத்துக்கு அப்புறம் முதல் தடவை அந்த புனித நூல் என் பக்கத்துல வந்த மாதிரி இருக்கு. அந்த நெருப்பு தாமரை புனித நூலை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். இளவரசி, என்னது இது? எப்படி நடந்துச்சு? இதுதான் ஏமியோட உண்மையான உருவம். ஏமியோட டிராகன் உருவம் மந்திர சக்தியால் உருவானது. இதுதான் சாக்ரா 16 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கா. அப்போ இதுதான் அந்த புனித நூலா? ஆமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள், டிராகன்கள், அப்புறம் 3 அரக்கர்கள், இவங்க எல்லாரையும் கடவுள் மேற்கு பக்கத்துல இருக்கிற சொர்க்கத்துக்கு அனுப்புனார். அந்த புனித நூல் அங்கிருந்து பூமிக்கு வந்தா எல்லா கஷ்டங்களும் ஒரு முடிவுக்கு வரும்னு நம்பினாங்க. பல தடைகளை தாண்டி அவங்களோட முயற்சியில வெற்றி அடைஞ்சாங்க. புனித நூல்ல ஒன்றும் இல்லைன்றதுனாலையும் அது ஒரு சின்ன நெருப்பு மாதிரி இருக்கிறதுனாலையும் அந்த புனித நூலை சாக்ரா கிட்ட ஒப்படைச்சாங்க. சாக்ராக்கு அந்த புனித நூலை வச்சிருக்க தகுதி இல்லைன்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருச்சு. சாக்ராவோட உண்மையான குணத்தை தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் அவன் கூட சண்டை போட்டு அந்த புனித நூலை எடுத்துட்டு வந்துட்டாரு. அந்த கடவுள் வேற யாரும் இல்லை, டெமிட்ரி. அந்த சண்டையில் அவருக்கு பலமா காயம்பட்டிருந்தது. அவர் டியானியோ மலைக்கு வந்து அந்த டிராகன் ராஜாவை பார்த்து, டிராகன் ராஜா, இந்த புனித நூலை பாதுகாப்பா வச்சுக்கோங்க. இது சாக்கரா கைக்கு மட்டும் கிடைச்சிடக்கூடாது கொடுத்துட்டு அங்கிருந்து அவர் போயிட்டாரு. ரொம்ப நாள் டியானியோ மலையில அந்த புனித நூல் இருந்துச்சு. இந்த புனித நூல் இப்படி இருந்தால் பாதுகாப்பு இல்லைன்னு மாயாஜாலத்தை பயன்படுத்தி மனித உருவத்துக்கு மாத்தினாரு நம்ம டிராகன் ராஜா. அதுதான் நம்ம ஏமி. ஏமியை தன்னுடைய சொந்த பொண்ணுன்னு எல்லாருக்கிட்டையும் சொன்னார். ஏமியை 16 வருஷம் சாக்ரா கைக்கு கிடைக்க விடாம பாதுகாத்துட்டு இருந்தாரு. ஆனா இப்போ சாக்ரா இதை கண்டுபிடிச்சிட்டான். எப்படியாவது இதை அடைஞ்சிருவான். சாக்ரா கைக்கு இது கண்டிப்பா கிடைச்சிடக்கூடாது. அப்படி கிடைச்சிட்டா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நம்ம கிட்ட இருந்து ஏமி மறைஞ்சிட்டா. இல்ல, எனக்கு ஏமி வேணும். நாம வேகமா மேற்கு பக்கத்தில் இருக்கிற சொர்க்கத்துக்கு போய் புனித நூலை வைக்கணும். இப்போ எப்படி முடியும்? என்னால எப்படி முடியும்? வடக்கு பக்கத்துல ஒரு நகரம் இருக்கு. ராபர்ட் மெக்கான் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கான். அவன் உன்னையும் ஏமியையும் மத்திய சமவெளி வழியா மேற்கில் இருக்கிற சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். கவலைப்படாதீங்க. இது என்னுடைய பொறுப்பு. ஆனா நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்துருவேன். ஜாக்சன், நான் உன்னை மட்டும்தான் நம்பி இருக்கேன். ராபர்ட்டை கண்டுபிடி. அவன் உதவியோட மேற்கு பக்கத்தில் போய் புனித நூலை வச்சிடு. உன்னால செய்ய முடியுமா ஜாக்சன்?
கண்டிப்பா செய்ய முடியும். எனக்கு தெரியும் நீங்க இங்க தான் ஒளிஞ்சிருப்பீங்கன்னு. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம் நினைச்சீங்களா?远去的风带走温度，光阴流逝如初，天边的云席卷天幕，向何处？思绪被淹没，随浪逐流漂泊。顺时针，逆时针，都成真。微凉的雨将我唤醒，世界疏忽安静。若隐若现，你的身影渐清晰。光芒的轨迹穿透黑暗交汇，让回忆如水晶。